பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 31வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக சாட்சிகளை கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை பேரையும் நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தினுடைய பதில் தாமதமாக வருகிறதை போல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்தே போகாதிருங்கள். நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்தார். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனாகிய யோபுவை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அவர் உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உன்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். தன்னுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டு இருந்த ஒரு தேவ பிள்ளை தான் யோபு. அவனுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல்கள், அவனுடைய வாயிலிருந்து நிறைய கம்பீரமற்ற வார்த்தைகள். ஒரு நாள் அவருடைய துணி ரொம்ப கம்பீரமாய் இருந்தது. வேலைக்காரனை அதிகாரமாய் அவர்கள் கூப்பிட்டார். ஒரு இடத்துக்கு போகும்போது மற்றவர்களோடு சேர்ந்து நிறைய சிரித்து சந்தோஷமாய் பேசினார். ஆனால் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இப்பொழுது இழந்து அவருடைய வாயிலே இப்பொழுது சிரிப்பு சத்தம் சுத்தமாய் இல்லை. அவருடைய வார்த்தை இப்பொழுது பழையது போல கம்பீரமாய் இல்லை. ஒரு நாள் அதிகாரமாய் பேசின இந்த யோபு இன்றைக்கு தாழ்வாய் பணிவாய், எனக்கு செய்ய முடியுமா, எனக்கு செய்வீர்களா, அப்படி என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு நேராய் வருகிறது. நான் உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உன்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பரிசுத்தவானாகிய யோபு கடந்து போன அதே பாதையிலே நீங்கள் யாராவது ஒருத்தர் கடந்து போகலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்லுவது உண்மைதான். ஒரு நாள் என் கூட்டத்தோடு இருந்து அப்படியே சிரித்து கொண்டு நகைப்பினால் பேசின நான். ஆனால் இன்று அப்படி இல்லை. என்னுடைய வாயிலே சிரிப்பு சத்தம் சுத்தமாய் இல்லை. நான் சந்தோஷமாய் பேசி பல நாட்கள் ஆகிறது. நான் ஒரு நாளிலே கம்பீரமாய் பேசினவன், அதிகாரத்தோடு பேசினவன். ஆனால் இன்றைக்கு என்னால் அப்படி பேசவே முடியவில்லை. அதே போல ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன். எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். ஆனால் அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு 31வது நாள் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிறைய பண்ணுவார். இது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் சீக்கிரமாய் நீங்கள் சந்தோஷமாய் சிரிப்பீர்கள். மறுபடியும் சிரிப்பு சத்தம் உங்களுடைய வீடுகளிலே கேட்கும். அநேகரோடு நின்று நீங்கள் சந்தோஷமாய் பேசுகிற நாளை கர்த்தர் அனுமதிப்பார். இந்த நாள் திரும்பி வராது என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உங்களை கம்பீரமாய் பேச பண்ணுவேன். ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக கடனுக்காக, பணம் வேண்டும் என்பதற்காக, உதவிக்காக ஒருவேளை நீங்கள் தாழ்வாய் பேசலாம். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து விட்டதே, இவர்களுக்கு முன்பாக இப்படி போய் நான் தாழ்மையாய் பேசக்கூடிய ஒரு நிலைமையிலே நான் தள்ளப்பட்டேனே, எப்படி, நான் ஏன் இப்படி மாறினேன்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னுடைய வாயை நான் கம்பீரமாய் நிரப்ப பண்ணுவேன். சீக்கிரமாய் அந்த மனிதனுக்கு முன்பாக நீங்கள் கம்பீரமாய் பேசுவீர்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். அற்புதம் நடந்தது என்று சொல்லுவீர்கள். நீ உதவி உங்களுக்கு தேவை இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு காலம் வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் அவர் நிரப்புவார் என்று கொடுத்த வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்றுவீராக.
இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கிற ஜெபக்குறிப்புகளை பாருமாண்டவரே, பாருமாண்டவரே. இந்த ஜெபக்குறிப்புகளுக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. இந்த 40 நாட்கள் முடிகிறதுக்குள்ளே அந்த அற்புதம் நடப்பதாக உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் மன அழுத்தத்திலிருந்து, டிப்ரெஷன்லேருந்து ஒரு பிள்ளை எப்படி வெளியே வருவது என்கிறதை குறித்து ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதனாலே முடிந்த எல்லாரும் காலையில் 10 மணிக்கு அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.